Hello friends, welcome you all to the daily current affairs session by Kalvichira TNPSC Academy. இப்போ இந்த வீடியோல ஜூன் 2nd daily current affairs தான் பார்க்க போறோம். So let's get into the topic. First இன்னைக்கான current affairs பார்க்கிறதுக்கு முன்னாடி previous current affairs நம்ம குயிக்கா ரிவைஸ் பண்ணுவோம். So first investor support portal was launched under which program? அதாவது எந்த திட்டத்தின் கீழ் முதலீட்டாளர் ஆதரவு இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி செமிகான் இந்தியா ப்ரோக்ராம். மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய இந்தியா செமிகண்டக்டர் மிஷனுக்கு கீழே தான் இந்த ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவுடைய செமிகண்டக்டர் எக்கோ சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் இந்த செமிகண்டக்டர் ஃபீல்ட்ல இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸை சப்போர்ட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், பைமனா போர்ட்டல் இஸ் ஆப்ரேட்டட் பை விச் மினிஸ்ட்ரி? அதாவது பைமனா இணையதளம் எந்த அமைச்சகத்தால் இயக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்துக்கு கீழே தான் இந்த ஒரு போர்ட்டல் ஆப்ரேட் ஆகுது. இதுல பைமனாவுடைய அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசஸ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மானிட்டரிங் அண்ட் அனலிட்டிக்ஸ் ஃபார் நேஷன் பில்டிங். ஆல்ரெடி 2006ல இருந்து எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்த OCMS, அதாவது ஆன்லைன் கம்ப்யூட்டரைஸ்டு மானிட்டரிங் சிஸ்டம் ரீப்ளேஸ் பண்ணி தான் இந்த ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. அக்ராஸ் த கண்ட்ரி சென்ட்ரல் செக்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் உடைய மானிட்டரிங் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் இந்த ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. Next, Medical Innovations Pattern Mitra Innovators to Industry Connect platform was launched by which organization? அதாவது I2I Connect தளத்தை எந்த அமைப்பு அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். அக்ராஸ் த கண்ட்ரி சயின்டிபிக் ரிசர்ச்சுக்கும் இண்டஸ்ட்ரி கமர்ஷியலைசேஷனுக்கும் இருக்கக்கூடிய கேப்பை பிரிட்ஜ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் பயோமெடிக்கல் இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பிளாட்ஃபார்ம்ன்றது குறிப்பிடத்தக்கது. Next, Global EV Outlook Report 2026 was published by which organization? அதாவது குளோபல் EV அவுட்லுக் அறிக்கை 2026 எந்த அமைப்பால் வெளியிடப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி. அக்ராஸ் த வேர்ல்ட் குளோபல் எலக்ட்ரிக் மொபிலிட்டியோட ட்ரெண்ட்ஸ் அனலைஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஆஸ் பர் த ரீசென்ட் ரிப்போர்ட் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரை கம்பேர் பண்றப்போ இந்தியாவில் எலக்ட்ரிக் வெஹிக்கலோட சேல்ஸ் வந்து 75% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், விச் ஆர்கனைசேஷன் இன்ட்ரடியூஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஏஜென்ட்ஸ்? அதாவது தகவல் முகவர்களை எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி கூகுள். யூசர்ஸ்க்கு பதிலாக ஒரு வெப்சைட்டை மானிட்டர் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு வெப்சைட்டை ட்ராக் பண்றதுக்காகவும் அதுல இருந்து ஏதாவது அப்டேட்ஸ் வந்ததுன்னா அதை நமக்கு இன்டிமேட் பண்றதுக்காகவும் யூசர் டிஃபைன்டு டாஸ்க்ஸை பெர்ஃபார்ம் பண்றதுக்காகவும் தான் இந்த AI பவர்ட் அசிஸ்டன்ட் டூலான இன்ஃபர்மேஷன் ஏஜென்ட்ஸ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் ப்ராஜெக்ட் ஜீரோ அண்ட் ஆன்டி கரப்ஷன் கேம்பெயின்? அதாவது ஊழலுக்கு எதிரான பிரச்சாரமான ப்ராஜெக்ட் ஜீரோவை எந்த மாநில அரசு அறிமுகப்படுத்தி உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி கேரளா. ஃபேஸ்ட் அண்ட் சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் மூலமா கேரளாவை ஒரு கரப்ஷன் ஃப்ரீ ஸ்டேட்டா உருவாக்குறதுக்காக தான் இந்த ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேம்பெயினோட மெயின் மோட்டோ என்னன்னு பாத்தீங்கன்னா டுகெதர் லெட்ஸ் பில்ட் அ கரப்ஷன் ஃப்ரீ கேரளா. Next, what is the name of the initiative launched by Quad nations to strengthen the critical mineral supply chain? அதாவது முக்கிய கனிம விநியோக சங்கிலியை வலுப்படுத்த குவாட் நாடுகளால் தொடங்கப்பட்ட முன்முயற்சியின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி குவாட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இனிஷியேட்டிவ் ஃப்ரேம்வொர்க். அக்ராஸ் த வேர்ல்ட் கிரிட்டிக்கல் மினரல் சப்ளை செயினை செக்யூர் பண்ணி அதை டைவர்சிஃபை பண்றதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. கிரிட்டிக்கல் மினரல்ஸோட மைனிங்கையும் ப்ராசஸிங்கையும் ரீசைக்கிளிங்கையும் ஃபோக்கஸ் பண்றதுக்காகவும் இவேஸ்ட் அண்ட் ஸ்கிராப் மெட்டீரியல்ஸ்ல இருந்து இந்த மினரல்ஸை ரெக்கவர் பண்ணி அதை ரீசைக்கிள் பண்றதை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி? அதாவது காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். அதாவது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகத்துக்கு கீழே தான் இந்த ஒரு கமிஷன் ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ ரீசெண்டா இந்த கமிஷன் வந்து ஒரு மேஜர் ஹிஸ்டாரிக்கல் மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணிருக்கு. அது என்ன மைல் ஸ்டோன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல காதியோட சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1.87 lakh crores கிராஸ் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட், விச் இந்தியன் சிட்டி இஸ் த ஹோஸ்ட் ஆஃப் வேர்ல்ட் யோகாசனா சாம்பியன்ஷிப் 2026? அதாவது 2026 உலக யோகாசனா சாம்பியன்ஷிப் போட்டியை நடத்தும் இந்திய நகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி அகமதாபாத். இப்போ ரீசெண்டா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த சாம்பியன்ஷிப்புக்கான ப்ரொமோஷனல் கேம்பெயினை லான்ச் பண்ணியிருக்காங்க. அக்ராஸ் த வேர்ல்ட் யோகாவை ஒரு இன்டர்நேஷனலி ரெகனைஸ்டு காம்படிட்டிவ் ஸ்போர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ஈவென்ட் நடத்தப்படுது. நெக்ஸ்ட், நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் ஃபார் கேரிஃப் கேம்பெயின் 2026 வாஸ் ஹெல்ட் இன் விச் சிட்டி? அதாவது 2026 கேரிஃப் பருவத்திற்கான தேசிய வேளாண்மை மாநாடு எந்த நகரில் நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி நியூ டெல்லி. மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேருக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் தான் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. சென்டர் ஸ்டேட் கோஆர்டினேஷனை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் இனோவேட்டிவ் ஃபார்மிங் பிராக்டிசஸை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதோட ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். So first, நிர்பய் ராகோ இனிஷியேட்டிவ் வாஸ் லான்ச்ட் பை விச் மினிஸ்ட்ரி? அதாவது நிர்பய் ராகோ முன்னெடுப்பு எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ். அதாவது பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்துக்கு கீழே தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. விமன் சேஃப்டி, லீகல் அவேர்னஸ், ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி, இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட் சிஸ்டம் இந்த மாதிரியான செக்டர்ஸ்ல எலெக்டட் விமன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கும் பஞ்சாயத் மெம்பர்ஸ்க்காகவும் வழங்கக்கூடிய 3-day ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் இந்த நிர்பய் ராகோ இனிஷியேட்டிவ்.
நெக்ஸ்ட், விச் போலீஸ் ஃபோர்ஸ் ரிசீவ்டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாஸ் போலீஸ் காலர் இன் 2026? அதாவது 2026 இந்திய குடியரசுத் தலைவரின் காவல் வண்ண விருதை எந்த காவல் படை பெற்றுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி சிக்கிம். இந்தியன் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் தான் இந்த ஒரு அவார்டை வழங்கியிருக்காங்க. இதுல பிரசிடென்ட்ஸ் போலீஸ் காலர் அவார்டோட இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நிஷான். எக்ஸப்ஷனல் சர்வீஸையும் பிரேவரியும் ப்ரொஃபஷனலிசமையும் டெலிவர் பண்ணக்கூடிய ஸ்டேட் போலீஸ்க்கு தான் இந்த ஒரு பிரஸ்டீஜியஸ் அவார்டு வழங்கப்படும். ஸோ அதன் அடிப்படையில் இந்த வருஷம் இந்த அவார்டை சிக்கிம் ஸ்டேட் போலீஸ் பெற்றிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அவார்டை ரிசீவ் பண்ணதன் மூலமா இந்த அவார்டை பெற்ற 15th ஸ்டேட் அப்படின்ற கௌரவத்தையும் 3rd நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் அப்படின்ற கௌரவத்தையும் சிக்கிம் கவர்மெண்ட் பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் ஹைட்ரஜன் செல்ஃப் ஃபியூயல் பேஸ்ட் ட்ரெயின் ஆப்ரேட்ஸ் ஆன் விச் ரயில்வே செக்ஷன்? அதாவது இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஹைட்ரஜன் எரிபொருள் மின்கல அடிப்படையிலான ரயில் எந்த ரயில் பாதையில் இயக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜிந்த் சோனிபேட். நார்தர்ன் ரயில்வேஸ் மூலமா ஹரியானால தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் பேஸ்ட் ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. வெறும் வாட்டர் வேப்பரை மட்டும் எமிட் பண்ணி ஹைட்ரஜன் கேஸை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்றதுக்கான டெக்னாலஜி தான் இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் பேஸ்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணக்கூடிய 10 கார் ஹைட்ரஜன் பவர்டு ட்ரெயின் செட்டோடைய மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75 km/h. இது டோட்டலா 1200 கிலோவாட் ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் ப்ரொபோஷனல் சிஸ்டமா பயன்படுத்துது. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து இந்தியாவுடைய கிளீன் எனர்ஜி டிரான்சிஷன்ல ஒரு மேஜர் மைல்ஸ்டோனா பார்க்கப்படுது. நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் லான்ச் த அன்னபூர்ணா யோஜனா? அதாவது அன்னபூர்ணா யோஜனாவை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய விமன்ஸ்க்கான சோஷியோ எக்கனாமிக் அப்லிஃப்ட்மெண்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்காக மந்த்லி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸா 3000 வழங்குறதுக்காக தான் இந்த ஒரு யோஜனா லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர் தான் இந்த ஒரு யோஜனாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்கீம் எப்பையில இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா June 1, 2026. மந்த்லி 3000 ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து ஆதார் லிங்க்டு பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்கு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே டைரக்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லைன்னு பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் பேயர்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், பென்ஷன் ரெசிபியன்ஸ், இந்த 3 கிரைட்டீரியாலையும் இருக்கவங்களால இந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸை பெற முடியாது. Next, according to recent report, what is the rank of India in Asia Pacific markets in operational data center capacity? அதாவது சமீபத்திய அறிக்கையின்படி ஆசியா பசிபிக் சந்தைகளில் செயல்பாட்டு தரவு மையத்திறனில் இந்தியாவின் தரவரிசை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி செகண்ட். கஷ்மன் அண்ட் வேக்ஃபீல்ட் குளோபல் டேட்டா சென்டர் மார்க்கெட் கம்பேரிசன் 2026 ரிப்போர்ட்ல தான் இந்த ஒரு டேட்டா பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஆஸ் பர் த ரீசென்ட் ரிப்போர்ட் இந்தியாவுடைய டோட்டல் ஆபரேஷனல் டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.6 ஜிகாவாட். இந்தியால மும்பை தான் பிரைமரி டேட்டா சென்டர் ஹப்பா இருக்கு. 2026 எண்டுக்குள்ள இதோட ஆபரேஷனல் கெப்பாசிட்டி வந்து கிட்டத்தட்ட 1 ஜிகாவாட்டை கிராஸ் பண்ணணும் இந்த ஒரு ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹைதராபாத் வந்து டாப் செகண்டரி டேட்டா சென்டர் மார்க்கெட்டா உருவாயிருக்கணும். குளோபலி ஹைதராபாத் வந்து 9th பொசிஷன்ல இருக்கிறதாவும் இந்த ஒரு ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஃபார்ம் டு ஹோம் ப்ரோக்ராம் வாஸ் லான்ச்ட் பை விச் ஸ்டேட் கவர்மெண்ட்? அதாவது பண்ணையிலிருந்து வீட்டுக்கு என்ற திட்டத்தை எந்த மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேஷ். ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் மூலமா ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து கன்சியூமர்ஸ்க்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை டைரக்டா டெலிவர் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. அக்ராஸ் த ஸ்டேட் மார்க்கெட்டிங் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்றதுக்காகவும் ஃபார்மர்ஸோட இன்கம் பூஸ்ட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் பிகம் த 5th fully literate state in India under உல்லாஸ் ப்ரோக்ராம்? அதாவது உல்லாஸ் திட்டத்தின் கீழ் இந்தியாவின் 5வது முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக எந்த மாநிலம் உருவாகி உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி சிக்கிம். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு கீழே லான்ச் பண்ணப்பட்ட ப்ரோக்ராம் தான் இந்த உல்லாஸ் ப்ரோக்ராம். இதோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 கூட அலைன் பண்ணி அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவுடைய லிட்ரஸியை ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம்க்கு கீழே ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட் அப்படின்ற ஸ்டேட்டஸ் எப்போ வழங்கப்படும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டோடைய அடல்ட் லிட்ரஸி வந்து 95% தாண்டப்பதான் அந்த ஸ்டேட்டுக்கு ஃபுல்லி லிட்ரேட் அப்படின்ற ஸ்டேட்டஸ் வழங்கப்படும். ஸோ அதன் அடிப்படையில் இப்ப சிக்கிம்க்கு வந்து ஃபுல்லி லிட்ரேட் அப்படின்ற ஸ்டேட்டஸ் வழங்கப்பட்டிருக்கு. சிக்கிம்க்கு முன்னாடி மிசோரம், கோவா, திரிபுரா, ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த 4 ஸ்டேட்ஸும் ஃபுல்லி லிட்ரேட் அப்படின்ற ஹானர் பெற்றிருந்தாங்க. ஸோ இந்த உல்லாஸ் ப்ரோக்ராம்க்கு கீழே இந்த ஃபுல்லி லிட்ரேட் அப்படின்ற ஸ்டேட்டஸை பெற 5th ஸ்டேட் சிக்கிம் என்றது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் த விமன் லெட் சோலார் பவர் இனிஷியேட்டிவ்? அதாவது பெண்கள் தலைமையிலான சூரிய மின்சக்தி திட்டத்தை எந்த மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தெலுங்கானா. இந்திரா மகிழா சக்தி ஸ்கீமுக்கு கீழே தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் தெலுங்கானா ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. தெலுங்கானா கம்மம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய வெங்கடாபுரம் வில்லேஜ்ல தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் மூலமா தெலுங்கானால இருக்கக்கூடிய விமன்ஸுடைய எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் 2030க்குள்ள 20,000 மெகாவாட் ஆஃப் சோலார் பவர் கெப்பாசிட்டியை ஜென்ரேட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் தெலுங்கானா கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், விச் ஃபோக் ஆர்டிஸ்ட் ரிசீவ் த பத்மஸ்ரீ அவார்ட் ஃபார் 2026? அதாவது 2026ஆம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருதை பெற்ற நாட்டுப்புற கலைஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தகாராம்பில். அல்கோசா அப்படின்ற ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி தாட் டெசர்ட்டோடைய ட்ரெடிஷனல் மியூசிக்கை ப்ரிசர்வ் பண்ணி ப்ரொமோட் பண்ணதை ஹானர் பண்ணி தான் இவருக்கு இந்த பத்மஸ்ரீ அவார்ட் வழங்கப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சர்வைவிங் ஃபோக் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்டான இந்த அல்கோசா வந்து ராஜஸ்தான், பஞ்சாப், சிந்த், வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தானோடைய ட்ரெடிஷனல் மியூசிக் என்றது குறிப்பிடத்தக்கது.
Next, what is the name of the scheme approved by Cabinet Committee on Economic Affairs to strengthen public distribution system? அதாவது பொது விநியோக முறையை வலுப்படுத்த பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி சத்தக் பீடிய ஸ்கீம். இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையின் கீழ் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் தான் இதுக்கான அப்ரூவல் வழங்கியிருக்காங்க. இந்த சத்தக் பீடிய ஸ்கீம்கான அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கீம் ஃபார் அசிஸ்டன்ஸ் இன் ரேஷன் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹேண்டிலிங் இன்கம் வித் ஆட்டோமேஷன் இன் பிடிஎஸ். அக்ராஸ் த கண்ட்ரி ஃபுட் கிரெயின் டிஸ்ட்ரிபியூஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 இம்ப்ளிமெண்ட் பண்றது ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஸ்கீம் எப்போ வரைக்கும் வேலிடா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 2031. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கல்விச்சுர டிஎன்பிஎஸ்சி அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.